வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி இன்னைக்கு நிஃப்டி 1.55% பக்கமாக கரெக்ஷன் ஆயிருந்துச்சு. இதில் ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு, ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து பிரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபால் வந்து இப்போ கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் வந்து என்னோட ஒப்பீனியனில் என்னவா இருக்கும்னா இந்த எலெக்ஷன் ஃபியர் தான் வந்து மெயின் ரீசனாக இருக்கும். இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நல்லா தான் இருக்கு. ஸோ குளோபல் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்லா இருந்தாலுமே இந்தியாவில் எலெக்ஷன் வர்றதுனால நம்ம நிஃப்டி வந்து இண்டிபெண்ட்டாக வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிட்டே இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர்ற கம்பெனியோட ரிசல்ட்ஸை பொறுத்து வந்து கம்பெனியில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து எல்என்டியோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு. எல்என்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ரோத்தை கொடுக்காது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஒரு 6% பக்கமாக நல்ல ஒரு ஃபாலை பார்த்துச்சு. இவ்வளோ நாளாக நல்ல ஹையில் இருந்த எல்என்டி ஸ்டாக்கும் வந்து இப்போ கரெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ் வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் எஃப்ஐஐ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் வந்து மேபி இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டே இருக்கா, இல்லை நியூ கவர்மெண்ட் இருக்கா, ஸ்டேபிளான கவர்மெண்ட் அமையுமா, இல்லை ஃப்ளக்சுவேஷனில் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ட்ரேடர்ஸ் எல்லாம் சேஃபர் ஜோனில் இருக்கிறதுக்கோசரம் எல்லாம் கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஃப்ஐஐஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபியர் தான் வந்து மெயினான ரீசன் மார்க்கெட் இந்த 1 வீக்காக வந்து ஃபால் ஆகிறதுக்கு. மற்ற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரீசனும் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியர்லி 1.55% வந்து கரெக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது 345 பாயிண்ட் கரெக்ஷன் ஆகி 21,957 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22,307 பாயிண்ட்ல இருந்து 21,932 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு 21,957 லெவல்ல முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டினியூஸ் ஃபால் எல்லாமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணணும். யாரும் பயப்பட தேவையில்லை. டெஃபினட்டாக வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து ரீட்டைலும் எஃப்எம்சிஜி அதே மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்க்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து ட்ரேட் ஆகாமல் இருந்த ரீட்டைலும் எஃப்எம்சிஜி வந்து இப்போ ஒரு நல்ல ரேலியை இந்த 2-3 டேஸாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்ல வந்து நியூ 52 வீக் ஹையை வந்து கிரியேட் பண்ணுச்சு. அது வந்து பாத்தீங்க டே ரேஞ்ச் வந்து 4,895 ரூபாய் வரைக்கும் போயிட்டு லோ வந்து 4,730 ரூபாயில போய் முடிஞ்சு ஃபைனலா வந்து 4,798 ரூபாய்ன்ற ரேட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. உண்மையாமே இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஹையை வந்து கிரியேட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஈச்சர் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டர் இந்த ஸ்டாக்கும் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு 52 வீக் ஹையை வந்து கிரியேட் பண்ணுச்சு. இதோட டே ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 4,708 இருந்து 4,541 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகி ஃபைனல் 4,568 ரூபாய்ன்ற ரேட்ல முடிஞ்சிச்சு. ஏஷியன் பெயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு லோ லெவலை வந்து கிரியேட் பண்ணுச்சு. இதோட டே ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 2,853 ரூபாயில இருந்து 2,703 ரூபாய்ன்ற லெவல்ல முடிஞ்சிருக்கு. இதோட 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 3,568 ரூபா. இதோட லோ வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆனா 2,703 ரூபா. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இதுக்கு நிறைய காம்படிட்டர் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் க்ரூட் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுது, ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகுது, ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இல்லாத காரணத்தால் இந்த ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷன் ஆகுது. இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் தான். உண்மையுமே மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேட்டாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத லெவலில் வந்து ஒரு கரெக்ஷனை பார்த்துருக்கு. அதாவது டே லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,295 ரூபா. ஸோ 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 1,771 ரூபா. இந்த ஸ்டாக்கை வந்து 1,400 ரூபாயிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையாமே மார்க்கெட்டில் வந்து இது கொஞ்சம் ஹையர் வேல்யூஷனாக தான் இருக்கு. பேட்டா இந்தியா மட்டும் இல்லாமல் அதர் கம்பெனிஸும் வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ உண்மையாமே இது மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சேல்ஸ் குரோத் அந்த அளவுக்கு இல்லாதனால, அதுவும் இல்லாமல் ஹையர் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஜாஸ்தியாக இவங்க சேல் ஆகாதனால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸும் ஒரு கரெக்ஷனை பார்த்துருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு லீடிங் பிளேயராக இருக்கிறாங்க. இது வந்து இது வரைக்கும் ட்ரேட் ஆகாத 538 ரூபாய்ன்ற லோ
லோவுக்கு போச்சு. இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 710 ரூபாயா இருக்குது. இதுவும் நல்ல கரெக்ஷனாக பார்த்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். டெஃபினட்டாக வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே கன்சிடர் பண்ணலாம். இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். ஒரு சில குவார்ட்டர்ஸில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து முன்ன பின்ன வந்தாலும் இதெல்லாம் லாங் டேர்முக்கு சூட்டபுளான கம்பெனிஸ் தான். ஸோ இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிமேட்டும் ஈச்சர் மோட்டார்ஸும் ஒரு பிரைஸ் ஹைக்கை வந்து கொடுத்து 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ பொறுத்த வரைக்கும் ஈச்சர் மோட்டாருக்கு வந்து 57 இருக்கு. ஸோ கம்பெனியோட பிஇ வந்து 32 இருக்கு. ஸோ ஆர்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஈச்சர் மோட்டார் வந்து பிரைஸ் ஹைக் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவென்யூ சூப்பர் மார்க்கெட் டிமேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனாக தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 57 இருக்கு. இது கம்பெனியோட பிஇ வந்து 122 இருக்கு. ஸோ பிரைஸ் ஹைக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இதே வந்து ஏஷியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ 40 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 47 இருக்கு. ஸோ இன்னுமே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்னா கொடுக்கும். அதே மாதிரி பேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 57 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 57 இருக்கு. ஸோ இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃபை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 40 இருக்கு. கம்பெனியோட பிஇ 73 இருக்கு. ஸோ இதுவுமே தான் கரெக்ஷன் ஆகும். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் உங்களுக்கு இந்த பிஇ பார்த்தாவே தெரியும். எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் தான். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் வேல்யூஷன் இருந்தாலும் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் நல்லா அப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ஷன் ஆகுது. ஸோ கரெக்ஷன் ஆகிற குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்றதுனா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஏஷியன் பெயிண்ட், பேட்டா இந்தியா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இன்னுமே வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்க. 5 to 10 இயர்ஸ் நீங்க இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ற அப்படி இருந்தா இதெல்லாம் ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்றக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. யாரும் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு பயப்படாதீங்க. உங்களோட அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை வந்து 4 hours 5 hours ஸ்பிளிட் பண்ணி ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் 5% 10% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் உங்களோட ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரைஸ் வந்து ஈஸியா ஆவரேஜ் ஆகும். எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. மேக்சிமம் வந்து பாசிட்டிவா வர்றதுக்கு தான் வந்து அதாவது மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து ஓரளவுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. அதாவது அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல ஒரு பாதி அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரேலி வந்துருச்சுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால ஒரு 50% அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. அதுவும் வந்து லாங் டேர்முக்கு சூட்டபுளான குவாலிட்டியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து அப்படியே வந்து அது ஃபால் ஆனாலும் அதையும் வந்து கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு லாங் டேர்ம்ல நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.